வணக்கம். இன்றைக்கி 1 நவம்பர் 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம ரோபோவில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் பேருக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஃபீச்சர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்றது பார்த்துக்கலாம். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டுருக்கு. எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் ஒரு லாட் போட்டு வச்சுருக்கோம். ஒரு லாட் போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் எல்லாம் ஆன் பண்ணி செகண்ட் கேண்டில் வரணும். வந்த உடனே பார்க்குறோம். மூணாவது கேண்டில் போயிட்டுருக்கு. 1 2 3 பார்க்குறோம். மூணாவது கேண்டில் போயிட்டுருக்கு. இது நெக்ஸ்ட் கேண்டலில் செல் எடுக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் வந்ததுன்னா நமக்கு செல் எடுக்கும். இப்போ நம்ம சார்ட் ஒரு சைடு வச்சுக்குவோம், ரோபோ ஒரு சைடு வச்சுக்குவோம். ஆல்ரெடி நான் வந்து நெஸ்ட்டில் வந்து ஒரு டெலிவரி பொசிஷன் இருக்குது என்கிட்ட, ஆப்ஷன்து ஹெட்ஜிங்து. அதனால் எடுத்துருக்கு, கரெக்டாக செல் எடுத்துருக்கு. பார்க்குறோம், நம்ம செல் எடுத்த உடனே புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி எனக்கு என்ஆர்எம்எல்ல ஒரு பொசிஷன் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதோட சேர்த்து தான் காட்டோன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்மை. ஸோ அதனால் இந்த எம்டிஎம் செப்பரேட்டாக நம்ம பார்த்துக்குவோம். அந்த எம்டிஎம் செப்பரேட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்துங்க, இதில் வந்து ப்ளஸ்ன்னு காட்டுது. ஏன்னா இது பொசிஷன் டெலிவரி பொசிஷனோட சேர்த்து காட்டுது. ஸோ இந்த பொசிஷனுடைய எம்டிஎம் மட்டும் இந்த இடத்துல கீழே தனியாக காட்டுது. ஸோ இது செப்பரேட்டாக வச்சுக்குவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், திரும்ப வந்து பை வந்திருக்கு. ஆல்ரெடி செல் சைடு எம்டிஎம் வந்து நமக்கு வந்து ஒரு 935 மைனஸ் ஆகிருக்கு. இப்போ பை சைடு எம்டிஎம் பை வந்திருக்கு. ஸோ இந்த சைடு எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஆக்சுவலாக ரோபோவோட எம்டிஎம் வந்து இது வந்து எம்ஐஎஸோடைய எம்டிஎம்மு. நான் வந்து என்ஆர்எம்எல் வச்சுருக்கிறதுனால சேர்த்து காட்டுது அது ரோபோவில். ஸோ இந்த எம்டிஎம் மட்டும் செப்பரேட்டாக பார்க்கணும், அந்த எம்டிஎம் செப்பரேட்டாக பார்க்கணும். இது வந்து 1200 ப்ராஃபிட் மாதிரி காட்டுது. அது வந்து ஹோல்டிங்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், திரும்ப செல்லு வந்திருக்கு. உடனே புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் கொடுத்தது, ரெண்டாவது ட்ரேடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 1000 ரூபான்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 3800 கிட்ட வந்ததுன்னா நமக்கு வந்து கட் பண்ணிடவுன்னு போட்டிருக்கு. கட் ஆகிடுச்சு, உடனே கட் ஆகிடுச்சு, பொசிஷன் கட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம போட்ட உடனே நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்துருச்சு. வந்த உடனே நமக்கு கட் பண்ணிடுச்சு பொசிஷனை. எவ்வளோதான் இதில் கான்செப்ட்டு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ டோட்டல் ஓவரால் பார்த்திங்கன்னா 3500 கிட்ட. ஒரே ஒரு லாட்டு தான், ஒரு லாட்டுக்கு 3500 ப்ராஃபிட், அவ்வளோதான். நம்ம 4 லாட் 5 லாட்லாம் இல்லை. ஓவரால் மொத்தமாக சேர்த்தே 3 லாட் தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து குயிக்காக முடிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான வழி இது. இது இவ்வளோ சீக்கிரம் போட்டுவிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புக் ஆகிடுது ப்ராஃபிட் நமக்கு. இப்போதைக்கு வந்து 35 இன்றைக்கி போதும். ஒரு லாட்டுக்கு 35ன்றது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. ஏன்னா ஆக்சுவலாக இதோடைய கேபிட்டலே பார்த்தீங்கன்னா 400 ரேஞ்சு 500 ரேஞ்சுனாலே ஒரு 12500 தான். அதுக்கு ஒரு 3000 வரும்போது ஒரு 20-30% போதுமானது. இந்த மாதிரி கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க கூட இதை வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சட்டு ப்ராஃபிட் வேணும்னா புக் பண்ணக்கூடிய ஆப்ஷனை. ஸோ நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.